கரூர். கரூர்ல என்ன கிராமம்? பொம்முனத்துப்பட்டி. அட்ரஸ் தான் தெரியும். அட்ரஸ் தான் தெரியும். ஊரு தெரியாது, வழி தெரியாது, பேர். ஆமா ஆமா, இது அட்ரஸ்ல அப்படிதான் வரும். ஏன்னா இவங்க இருந்தாங்களா பெரியப்பா, பெரியப்பாவுக்கும் அந்த பொம்மனத்துப்பட்டின்னு தான் வரும். அந்த இது கரூர் தாலுக்கா, கரூர். இது இது திண்டுக்கல். சொல்லுங்க. அதான் தெரியும், மற்றபடி நமக்கு என்ன இருக்கு. மற்றபடி இப்ப நீங்க வந்தது வந்து 2 பேர் தான் வந்தீங்க. நீங்க பெரிய மாமாவும் நீங்க தானே வந்தீங்க மலேசியாவுக்கு. அந்த அங்க இன்னும் இருக்கிறது வந்துட்டு பெரியவர். குடும்பமா வந்தா, குடும்பமா 6-7 பேரோட வந்தோம். அப்ப நல்லா தெரியும். அப்புறம் 2 பேர் ஊருக்கு போனாங்க, அண்ணனும் தம்பியும். யாரு? அப்ப அந்த பெரிய அண்ணனும் சின்னவரும் போயிட்டு ஊருக்கு போயிட்டு அப்புறம் வந்தாங்க. அப்புறம் திருப்பி பெரிய அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு, கல்யாணம் பண்ணி விட்டு வந்துட்டாரு. இவரு கல்யாணம் பண்ணல, வந்துட்டாரு. சின்னவர் வந்துட்டாரு, இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆக வெள்ளையம்மா உங்க பாட்டி 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 அதுதான் தெரியணும். ரெங்கம்மாவோட மகளை கல்யாணம் பண்ணாரு, சின்ன பிள்ளையில 10 வயசுல கல்யாணம் பண்ணாரு. அது அவங்க வீட்லயே இருந்துச்சு, அவங்க வீட்லயே இருந்துச்சு. அப்புறம் வயசுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகி போய் கூப்பிட்டதுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. இங்கே வாங்கடா. நாங்கள் 10-15 மாடு வச்சிட்ருக்கோம் 2 பேரும். இவங்களுக்கு தெரியும். 15 மாடு வச்சுக்கிட்டு இருக்கோம் 2 பேருமா. அப்புறம் இவங்க அக்கா கல்யாணம் பண்ணார். அங்கே எங்களுக்கு ரொம்ப நண்பர் ஒருத்தர். அவர் மூலியமா கூட்டிகிட்டு போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண. இது சின்ன பிள்ளை, விளையாட்டுக்கார பிள்ளை. இப்போ விளையாட்டுக்கார பிள்ளை. ஆமாம், விளையாடிட்டு இருக்கோம். நான் போய் பார்க்கும்போது விளையாடிட்டு. அப்புறம் பார்த்துக்க நான் போய் சொல்ல மாட்டேன், விளையாடிட்டு இருந்துச்சு. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்க அக்காவே பேசி அப்புறம் அவங்க அப்பாவா அவரு கல்யாணம் பண்ணி கோலம்புரம் தான் கல்யாணம். கோலம்புரம் கல்யாணம். அப்போ காடிங்க தான் பஸ்ஸில் இருக்கிற காடிங்க 2 காடி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா இருந்தோம். அவங்க அம்மா நாங்கள் அவங்க குடும்பம் எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் இது போயிடுச்சு அவங்க அப்பா கூட. அப்புறம் அது பெரிய மனுஷாகி கொஞ்ச நாள் சென்று நீங்களே இங்கே பாதுகாத்துக்கிட்டு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு விட்டு போயிட்டாரு. அப்புறம் வேலை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அண்ணனும் அண்ணியும் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்கண்ணே 6 பேர் வந்தீங்கன்னு, 2 பேரும் இந்தியாவுக்கு போயிட்டாங்க. 2 பேர் இங்கே எங்களுக்கு தெரியும். இன்னும் 2 பேர் யாரு? 6 பேர் வந்தீங்க, 2 பேர் போயிட்டாங்க. அப்பா அம்மா எல்லாம் செத்துட்டாங்க. அம்மா செத்து 38-7 செத்துருச்சு. நான் சின்ன இருந்தேன். அப்போ எனக்கு விவரம் தெரியாது, படங்கடம் படிக்க தெரியாது. அப்பா சாகும்போது 45 செத்தார். 45 12வது மாதம். அப்போ எனக்கு தெரியும் நல்லா. அவர் பேர் அப்பா சாகும்போது அவர் செத்தாரு. அப்ப அவங்களோட சேர்த்து தான் 6 பேர் வந்தீங்க. 6 பேர்ல 2 பேர் ஊருக்கு போயிட்டாங்க. திருப்பி 4 பேர் தான். அண்ணன் 2 அண்ணன், நான், அப்பா சேர்த்து 4 பேர். அப்புறம் 2 பேர் பெரியவர் செத்துட்டாங்க. பெரிய அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு, அப்பா செத்துட்டாரு. சின்னவர் 2 பேர். 2 பேர் தான் பாக்கி. அவரும் 82 செத்துட்டார். அண்ணன் 82 செத்துட்டார். நான் இப்போ எங்கப்பா வந்துட்டு எப்படி அவங்கள எங்கேருந்து வந்தாங்க? எப்போ வந்தாங்க?
இருக்கா இல்ல இப்ப எங்க அப்பா இருக்காருல்ல அவங்க அப்பாலாம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க அப்பா அம்மா எல்லாரும் தெரியும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு யாரும் தெரியாது. பெருமாள் அப்பா அம்மா ரெங்க வெள்ளையம்மா பெரியம்மா பேருனா பெரிய தங்கா. அது அவங்க அம்மா அப்பாலாம் தெரியும். உங்க அப்பா அம்மா தெரியும். பழனி அம்மா பேர் தெரியல எனக்கு. நான் பேரை நான் கேட்கல. அம்மான்னு கூப்பிட்டு அம்மா பேர் தெரியல. அப்பா பேர் பழனி. கில்லானில் இருந்து சின்ன பிள்ளைகள கில்லானில் கொட்டஸில் அப்பா பேர் பெருமாள். சித்தப்பா பேர் தான் பழனி. சித்தப்பா பேர் பழனி. அப்பா பேரு பெருமாள். அப்பா பேர் தான் பழனி. இல்லண்ணா சித்தப்பா பேரா? அம்மா 2வது எடுத்து வச்சிருந்தாங்களே அவர் பேர் தான் பழனி. அப்பா நாங்க பிறந்ததெல்லாம் பெருமாள் அப்பா. உள்ளது தெரியாதுயா? தெரியாது எனக்கு. நான் போய் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. பழனி இருக்கும்போது தான் நான் வரப்போவேன். சின்ன பொடிந்த நானும் வரப்போவேன். அவர் தான் அப்பான்னு இருந்தேன் நான். சரி, அது எனக்கு தெரியாது. அது நான் சும்மா இப்படி சொல்றது. அவரு இப்ப பழனியோட அப்பா யாருன்னு தெரியும்? எங்க தாத்தா இருக்காருல்ல பழனி, அவரோட அப்பா யாருன்னு? ரெங்க. அவர் பேர் ரெங்க. அவர் ரெங்க வெள்ளையம்மா. அவரு ரெங்கனோட அப்பா பேரு எதுவும் தெரியுங்களா? தெரியாது. இங்கிட்டு ஓகே ஓகே, அது வரைக்கும் தான் தெரியும். ரெங்கன் வெள்ளையம்மா, அதுக்கு மேல தெரியல. அவங்களும் இதே ஊர்ல இருந்தா, பொம்மனத்துப்பட்டியில இருந்தா வந்தாங்களா? எல்லாம் ஒரே பட்டி கிராமத்துல இருந்து வந்தாங்களா? ஊருன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. நீங்க சொன்னீங்க பொம்மனத்துப்பட்டியில இருந்து வந்தீங்க. ஒரு ஊர்னு சொல்ல முடியாது, பல ஊரு. ஆனா எல்லாம் அண்ணனுக்கு தான் தெரியும். அண்ணனுக்கு தெரியும். அவங்க எல்லாம் நல்ல வயது ஆனவங்க, பெரியவளுங்க. ஆனா எல்லாம் கரூர் தான். எல்லா ஊரும் தெரியும், எல்லாரும் பேரும் தெரியும். அங்க உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாம் தெரியும். இறந்துட்டாரு. அம்மா வந்து பெல்மோர்ல தானே இறந்தாங்க. அம்மா வந்து எங்க அம்மாவும் எனக்கு பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு. அவங்க அம்மா பெரியம்மா, நான் அம்மா, எங்கள் அம்மா தங்கச்சி, அவங்க பெரியம்மா. அவங்க பேர் தெரியாது, லக்கன்னு சொல்லுவாங்க அவரை. பெரியப்பா ஊருக்கு போனவங்க தான். அங்கே இருக்கும்போது பந்தங்கள் இருக்கும்போதே போயிட்டாங்க எல்லோரும் ஊருக்கு, எங்களை விட்டுட்டு. எங்கள் சித்தப்பாரு ஜங்கம்மன், எங்கள் சித்தப்பாரு எல்லாம் எங்கள் வந்து அப்போ நாங்கள் எஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். வந்து சொல்லிவிட்டு போயிட்டாங்க ஊருக்கு எல்லோரும். நாங்கள் எங்களை பிடிக்கல, நாங்கள் போகிறப்பா நீங்கள் வேணால் வாங்க. இவங்க சொன்னாங்க நாங்கள் கொஞ்ச நாளைக்கு பார்த்துட்டு வர்றோம். அப்போது 14 சண்டையில் ரொம்ப கஷ்டமாகும் இந்தியாவில். அப்போ இவங்க இங்கேருந்து கங்காணிமார் போய் கூட்டி வர்றாங்க ஆளுங்களை. அந்த டைமில் இவங்க வந்துட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்தவங்க. இப்போ நீங்களும் அண்ணனும் பெரிய மாமாவும் வந்த டைம் என்ன வருஷம்? எத்தனாவது வருஷத்துல வந்தது வருஷம் எனக்கு எப்படி தெரியும்? நான் சின்ன வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சது 35 தான் எனக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் சின்ன பையன். 31 பிறந்ததை 31 சின்ன பையனை வந்து 34 35 எனக்கு தெரியும். அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது பந்தங்க வேலையில், பாஞ்சாங்கட்டையில். அங்கே ஒரு ஸ்கூல் கூட போய் பஞ்சம். அப்புறம் பார்த்துட்டு அங்கே போய் சேரல ஸ்கூலுக்கு. இங்கே வந்து எஸ்டேட்டில் தான் ஸ்கூல் போனேன். 35 36
அப்பதான் ஸ்கூல் போனேன். நீங்க பிறந்த வருஷம் எதுவும் ஞாபகம் இருக்கு? பிறந்த வருஷம் பிறந்த வருஷம் ஊரு 31. அப்ப எங்க அப்பாவுக்கு வந்து 1 வயசு மூப்பு. எங்க அப்பா அவங்க அவரோட பிறந்த சூழல் வந்து 31 போட்டுருக்கு. அவர் பிறந்தது அவர் 30ன்னு போட்டுருக்கு. எனக்கெல்லாம் பிறந்த சுறா வச்சுதான் பிறந்த சுறா. எனக்கெல்லாம் பிறந்த சுறாவே இல்ல. எங்க அக்கா தங்கச்சி 3 பேர்த்தையும் பிறந்த சுறா வச்சுதான் பாஸ்போர்ட். எங்களுக்கெல்லாம் பிறந்த சுறா இல்லை, எங்களுக்கெல்லாம் இல்லை. எஸ்டேட்ல கிராண்ட் மாதிரி ரொம்ப உதவி. அவங்க எழுதி எல்லாம் நீல பாஸ்போர்ட் எல்லாம் நீல பாஸ்போர்ட். இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும். இப்போ நம்ம வந்துட்டு இங்க தமிழ் பேசுறோம், ஆனா ஆரம்பத்துல இவங்க அம்மா சொல்றாங்க நம்ம வந்து வடுக தெலுங்கு பேசுறோம்ட்டு. அதுக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம பேசின மொழி, நம்ம பேசின பாஷை என்னது ஆரம்பத்துல, அதை பத்தி எதுவும் தெரியுங்களா? தெரியல. இல்ல நம்ம பேசுனது என்ன, தமிழ்ல பேசணுமா தெலுங்குல பேசணுமா ஆரம்பத்துல அங்க இந்தியால? தெலுங்கு தான். அது என்ன தெலுங்குன்னு சொல்லுவாங்க? யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தெலுங்கு நமக்கு பேசவும் தெரியாது, என்ன தெலுங்கு சொல்லவும் தெரியாது. இல்ல அம்மா சொல்றாங்க இது வடுகு தெலுங்கு. அது வடுகு தெலுங்கு எந்த தெலுங்கு அதுவும் நமக்கு தெரியாது. தெலுங்குல பல பாஷை இருக்கு. தெலுங்குங்க இருக்காங்க, நம்ம கொச்சி தெலுங்கு என்னென்னமோ சொல்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது நாக்கியர் தான். எங்க அம்மா சுத்த நாக்கியர் தான். எங்க அம்மா பேசுவாங்க, ஆனா எங்களுக்கு தெரியாது. பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் விரும்பி அவங்க கத்து கொடுக்கல, நாங்களும் கத்துக்கல. இதுதான். மற்றபடி நம்மளுக்கு எதுவும் குலதெய்வம் யாரும் இருக்காங்களா? குலதெய்வம் நீ என்ன சாமி கும்பிடுன்னு எனக்கு என்ன தெரியும், நான் என்ன சாமி? இல்ல நம்ம இது முன்னோர்கள் யாரும்? எங்க அம்மா மருதவரம் சங்கிலி கருப்பு கும்பிடுவாங்க. அதுதான் எங்க அம்மா மேலேயும் சாமி வரும், பேயெல்லாம் ஓட்டுவாங்க. அவங்க ஊருக்காரவங்க தான். அம்மா ஊருக்காரவங்க தான். சங்கிலி கருப்பு மருதவரம் தான் எங்க அம்மா. இப்ப நீங்க எத்தனை பேருங்க? அக்கா தங்கச்சி 3 பேரு. 3 பேரு. அவங்க ஒருத்தவங்க இதுல இருக்காங்க கொலக்குப்பூர், அது கொலஸ்லாங்க. இதெல்லாம் கேட்டு என்ன செய்ய போறீங்க? இல்ல இப்ப உங்களுக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரியும், என் பிள்ளைங்களுக்கு தெரியாத. பொதுவா சொல்லிட வேண்டியதுதான். இது நம்ம சொந்தக்காரவங்க என்னவங்க, உனக்கு இந்த முறை இதைத்தான் சொல்லணும். ஊரு பேரு நாடு நகரம்லாம் கேட்டா அவனுக்கு புரியாது, கேட்கறவனுக்கும் எதுவுமே தெரியாது. இல்ல அப்படி நம்ம சொன்னோம்னா அது அழிஞ்சு போயிடும். எங்கேருந்து வந்தோம்னு இல்லையா, மேற்பட்டு எதையுமே பேசுறதுல புண்ணியம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? எதை போய் எதை சாதிக்க போற நீ? ஒன்னும் சாதிக்க போற, தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? காலமா இருந்து எதையுமே சாதிக்கல, ஒன்னும் தெரியல, வாழ்ந்தாச்சு போறோம். நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? கொடிநாட்டு போறியா இந்தியாவுல? இப்ப எனக்கே அம்மாவுக்கு வந்துட்டு இங்க வந்த தலைமுறையில யார் யாரு எந்தெந்த சொந்தம்னு அவங்களுக்கு தெரியல. ஆமா, அவங்களும் நேரத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்கள கேட்டா வந்த சின்ன பிள்ளையிலேயே விட்டுட்டு விவரம் தெரியாத போது தாயத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க, என்ன தெரியும்? இல்ல நம்ம அடுத்த வர தலைமுறைக்காச்சும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோங்க, எங்க இருந்து வந்தோம், எங்க இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், இப்ப எப்படி இருக்கோம். அவரு இருக்காருல்ல இது கிளாங்கள பழனி பெரியப்பா இருந்தார்ல, அவங்களும் நம்ம எப்படி சொந்தமாகணும். அவங்க பழனி எந்த நேரமும் வந்துருவாரு. விரும்புக்கு மச்சான் 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 இருக்கு, சொந்த மச்சான் சொந்த மச்சான் அதான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி எதுவுமே தெரியாது. நீங்க சொல்லுங்க. உங்க அண்ணனும் அவரும் ரொம்ப சுரேகமா இருப்பாங்க. அடிக்கடி வந்துருவாரு, லீவ்ல கூட்டிட்டு வந்துருவாரு அவங்கள, உள்ள குட்டி எல்லாத்தையும். சொந்த மச்சான் என் மச்சான்னு அதான் தெரியும், மற்றபடி எந்த சொந்தம் எந்த வழியில சொந்தம்லாம் நமக்கு தெரியாது. என்ன நீ சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது சொல்லுங்களா? அவங்கள எப்படி நம்மளுக்கு சொந்தமா? பழனி பழனி அவரு எப்படி சொந்தம்னு கேக்குறாங்க. அப்பாவோட தம்பி. இல்ல நான் இவரு தியேட்டர்ல வேலை செஞ்சாரு, அங்க அப்பாவோட தம்பி. யார
யார் அப்பா? யார் அப்பாவோட? எங்க அப்பா. உங்க அப்பா தம்பி பழனியா? தம்பின்னு எனக்கு தெரியாது. அண்ணன் 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 தம்பின்னு கூப்பிட்டுப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு அக்கா தங்கச்சி வழியா அண்ணன் தம்பி வழியில அண்ணன் தம்பியா வந்தவங்க ஊர்ல இருந்து அண்ணன் தம்பி கூப்பிட்டுவாங்க. அண்ணன் தம்பி. அவங்க அவங்க மனைவி அவங்க பொண்ணு பெரியம்மா அவங்க எதுவுமே தெரியாது. நாங்க ஒரு பயணம் தெரியாது. எங்க அப்பா நாங்கள் போவோம் கல்யாணுக்கு போவோம், அங்கே வருவோம் வீட்டுக்கு, உங்கள் வீட்டுக்கு வருவோம். நீங்கள் இருந்தீங்கல்ல அங்கே வருவோம் தானே, சரிம்மா? உங்க அம்மாவோடைய தங்கச்சி தான் உங்க அத்தை. உங்க அம்மாவோட தங்கச்சி தான் விளையம்மா. யாரு? அண்ணனோட அம்மாவோட தங்கச்சி. அப்ப இவரோட அம்மா ஒரு தங்கச்சி வெள்ளையம்மா. அப்ப இல்ல ரெங்கம்மா கன்னியம்மா இவங்க வெள்ளையம்மா 3 பேரும் அக்கா தங்கச்சி. இவங்க அம்மாவோட தங்கச்சி. அப்ப அம்மா பேரு? உங்க அம்மா பேரு வெள்ளையம்மா. யாரு? வெள்ளையம்மா. வெள்ளையம்மா கோலம்ல இருந்தாங்களே, அவங்க மாமியா யாரு? அது அப்பா வழியில தம்பி மாலை அண்ணன் மாலைன்னு சொல்லுவாங்க. சொந்த அக்கா இல்லை, சொந்த அக்கா எனக்கு செத்துட்டாங்க. இங்கே இருக்குத பழனி அம்மா கட்டை தெரியுமா? ராமு பொண்ணு கட்டி இருக்காரு அவங்க அம்மா. செல்வம் செல்வமா மனோவா பொண்ணு கட்டிருக்கான அந்த செல்வம், அந்த செல்வத்தோட அம்மா எங்க அக்கா மகன், சொந்த அக்கா மகன், எங்க அக்கா மகன். அதை சொல்லுவேன் நிச்சயமா. எங்க அக்கா எங்க அக்கா எங்க அக்கா அந்த இருக்க அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா பிடிச்சிக்கிட்டு அந்த பிள்ளைய என்னையும் சின்ன பிள்ளைகள நீங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாரு அவங்க அப்பா. கொஞ்சம் எழுதிக்குவோம்.